السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் நெற்குன்றம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க இஜ்திமா நிகழ்ச்சியிலே சாயந்தரத்திலிருந்து தற்பொழுது வரை பல நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் இந்த உரைக்கு முன்பாக நம்முடைய மதரசா மாணவிகள், நம்முடைய மதரசா மாணவர்கள் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொன்ன விதம், மார்க்கத்தினுடைய விளக்கமாக அமையக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சிக்கு எப்படி ஒருவர் தயாராக வேண்டும் என்பதை எடுத்து சொன்ன விதம், இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்னும் இது போன்று நம்முடைய சமூகத்தில் உள்ள அத்துணை நபர்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்பன போன்ற ஒரு எண்ணம் தான் இதை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நமக்கு ஏற்படுகிறது. அப்ப அந்த எண்ணத்தை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்க கல்வியினுடைய பலன்கள் என்கிற இந்த தலைப்பு இந்த இஜ்திமாவிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாமெல்லாம் நம்முடைய குடும்ப கட்டமைப்பை நிலைநிறுத்தக்கூடிய தூண்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பெண்கள் அதிகமாக குழுமி இருக்கிறார்கள். பெண்கள் இருந்து இன்றைக்கு குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழிநடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அதே போல ஆண்களும் இந்த நிகழ்ச்சியில அதிகமாகத்தான் வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அப்ப குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் இருக்கக்கூடிய ஒரு இஜ்திமாவாக இந்த இஜ்திமா இருக்கிறது. இன்னும் இந்த இஜ்திமாவினுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு, நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களோ அந்த சிறுவர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அப்ப குடும்பத்தில் உள்ள அதிகமான நபர்கள் நாம் இங்கே குழுமி இருப்பதினால் நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு எத்தனை வருடம் நம்மளுடைய ஆயுளை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற வயசான தாய்மார்கள் இருக்கட்டும், வயதான சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல நான் இந்த உலகத்துல 80 வருஷம் வரை உயிர் வாழ்ந்துருவேன் சொல்லக்கூடிய உத்தரவாதம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நம்முடைய மரணம் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். அப்ப எல்லா நாளும் மரணத்தையே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துல வாழ்றப்ப உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ நிறைய விஷயத்தை நாம மெனக்கெட்டிருப்போம். பொருளாதாரத்துல நிறைய நேரத்தை அதற்காக செலவிட்டிருப்போம். இன்னும் இந்த உலகத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக எவ்வளவோ நிறைய நேரங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். எந்த அளவிற்கு சொன்ன சில சகோதர சகோதரிகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமைந்தாலும் இன்னும் அவங்க உலக கல்வி கற்பதை நிறுத்துவது கிடையாது. இன்னும் நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் நிறைய நாலேஜ், என்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உலக கல்வியை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனுடைய அவசியத்தை உணர்த்தித்தான் நாம படிக்கணும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இல்லை. ஒரு காலம் நம்முடைய சமூகம் இருந்தது, கல்வி அறிவுல அதல பாதாளத்தில் கிடந்தது. நம்முடைய சமுதாயத்தில் படித்த பட்டதாரிகளுடைய எண்ணிக்கையே மிக சொற்பம் என்று சொல்லுகிற அளவிற்கு 10வது வகுப்பு படிக்கிறவங்க, 12வது வகுப்பு வரை படிச்சவங்க, கல்லூரியில உயர்கல்வி கற்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சொற்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் அதுல பல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், நம்ம சமூகத்தில் இருக்கிற பெண்களா இருக்கட்டும்,
இன்னைக்கு நாம் இந்த உலகத்துல நல்ல செழிப்பாக இருக்கணும்னா அதுக்கு உலக கல்வி ரொம்ப முக்கியம். உலக கல்வி தான் இன்றைக்கு நம்முடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கல்வியா இருக்குது என்பதை அறிந்து உலக கல்வியினுடைய அவசியத்தை நிறைய உணர்ந்திருக்கிறோம். அதற்காக இன்றைக்கு நாம் எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் மார்க்க கல்வியை அதே அளவுக்கு நாம நினைச்சு பார்க்கிறோமா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்பட்டாலும் நாம ஏதாவது கரசுல தேர்வு எழுதலாமா? இன்னும் நம்முடைய கல்வி அறிவை வளர்த்துக்கலாமா? அல்லது நாம இப்படி பட்டப்படிப்பு படிக்காவிட்டாலும் இன்னும் நம்முடைய உலக கல்வியை வளர்த்துக் கொள்வதற்கு வேறு எதுவும் வழிகள் கிடைக்காத என்பதை நோக்கி செல்லக்கூடிய நம்முடைய சமூக பெண்கள் இது மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை புரிந்திருக்கிறாங்களா? மார்க்க கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நாம் வழங்கக்கூடிய மார்க்க கல்விக்கான முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு கடைசியில் இப்போ ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்கல்ல, நாங்க எங்களுடைய இந்த மதரசாவில் ஸ்போக்கன் ஹிந்தி ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இன்னைக்கு நாம இப்படி எல்லாம் இருந்தா தான் நம்ம பிள்ளைய உருவாக்க முடியும். நம்ம ஏற்பாடு செஞ்ச முக்கிய நோக்கம், அந்த மக்த மதரசாவினுடைய முக்கிய நோக்கம் மார்க்க கல்வியை போதிக்கிறதுக்கு தான். ஆனா வெறும் மார்க்க கல்வி மட்டும் சொல்லி கொடுக்கப்பட்டால் அங்கே நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவது கிடையாது. அதுக்கு எதுக்கு நம்ம பிள்ளைகளை அங்க அனுப்பிட்டு மார்க்க கல்வியை படிச்சாங்கன்னா அதுல நமக்கு இந்த உலகத்துல என்ன பிளஸ் கிடைக்க போகுது? இந்த உலகத்துல அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அப்ப அந்த உலகத்தினுடைய நன்மையையும் சேர்த்து கொடுத்தால்தான் அந்த மக்த மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உள்ள பெற்றோர்கள் மாறி வருகிறார்கள் என்றால் அப்ப நாம் இன்றைக்கு மார்க்க கல்விக்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப சொற்பமாக ஆகிவிட்டது. கொஞ்சம் அப்படியே குர்ஆனுடைய அறிவுரையை எடுத்து பாருங்கள். அந்த குர்ஆனுடைய அறிவுரையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே நமக்கு மார்க்க கல்வியினுடைய அவசியம் என்ன, நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை எந்த அளவிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இதை உணர்த்தக்கூடிய ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது. அதுல முன்னாடி ஒரு சகோதரியும் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நம் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா என்று வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டினார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறான், வமன் அஹ்ஸனு தீனன், மிக அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? இன்னைக்கு நாம எல்லாருமே என்ன சொல்றோம்? இஸ்லாமிய மார்க்கத்தை போல உலகத்துல வேற எதுவும் மார்க்கம் உண்டா? இஸ்லாத்துல சொல்லப்பட்ட சட்டத்தை போல ஒரு சிறந்த சட்டம் வேறு எதுவும் இருக்க முடியுமா என்று இஸ்லாத்தை ரொம்ப சிறப்புப்படுத்தி பேசுறமே. ஆனா இப்படி சிறப்புப்படுத்தி பேசுவதில் இஸ்லாத்தினுடைய சிறப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமன் அஹ்ஸனு தீனன், மிக அழகான கொள்கைக்கு உரியவர் யார்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன், முழுக்க முழுக்க நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்விற்காகவே அடிபணிந்து பல நல்ல காரியத்தை செய்வாரு. அதே போல வத்தப மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறையையும் பின்பற்றுவாரு. இவரை விட சிறந்த கொள்கையில் வேற யார் இருக்க முடியும்? ஒருவர் சிறந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்காக அனைத்து காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் அதிலே தொடர்ச்சியாக எதையும் சேர்த்து சொல்லுகிறான். வத்தப மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையையும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை எடுத்து பாருங்கள். அவங்களுடைய அந்த வழிமுறையை குர்ஆன்ல பல வசனங்கள் நாம பார்க்கலாம். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மார்க்க கல்வி நிறைய வரணும் என்று ஆசைப்பட்டார்கள். நாம இந்த உலகத்துல இருக்கிறப்ப இன்னும் சொல்ல போனா அவங்க இறைவனுடைய தூதர். இறைவனுடைய தூதராக அல்லாஹ் ஒரு ஆளை தேர்வு செய்கிறான் என்றால், ஒருவரை அல்லாஹ் தன்னுடைய நபியாக தேர்வு செய்கிறான் என்றால் நிச்சயம் அல்லாஹ் தன்னுடைய மார்க்க தகவலை அவர்களுக்கு கொடுப்பான். அவங்க மூலமாக அன்றைக்கு வாழக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எடுத்து சொல்லுவான். இது ஒரு பொதுவான ஒரு விதி தான். ஒரு ஆள் அல்லாஹ் தன்னுடைய தூதரை தேர்வு செஞ்சுட்டான்னு வைங்க, நிச்சயம் அவங்களுக்கு அல்லாஹ்விலிருந்து செய்தி வந்துட்டே இருக்கும். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, அடுத்தவங்களை எப்படி வழி நடத்தணும், எல்லா சட்டமும் நபிமார்களுக்கு அருளப்படும். எல்லா சட்டமும் அருளப்படுகிற ஒரு இறை தூதராக இருந்தாலும் அவங்களுடைய வழிமுறை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ரப்பி ஹப்லி ஹுக்குமா, இறைவா எனக்கு இந்த மார்க்க கல்வியை நீ அதிகப்படுத்துவாயாக,
எனக்கு அதிகம் அதிகம் மார்க்க கல்வியை வழங்குவாயாக. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களில் ஒருவராக நீ இணைத்து வைப்பாயாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதரா இருந்தாலும், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல மார்க்க தகவலை எடுத்து போட்டாலும் அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க? இறைவா, நான் நிறைய செய்திகளை படிக்கணும், உன்னுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கிடணும், நிறைய படிக்கணும்னு அவங்க எந்த கல்வியை பத்தி சொல்லல. இந்த உலகத்துல பெரிய டாக்டராக நான் வரணும், அல்லது இன்ஜினியராக வரணும், அல்லது இதர உயர் கல்வி துறைகள் நான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கணும் என்று ஆசைப்படவில்லை. அவர்கள் ஆசைப்பட்ட மிக முக்கியமான செய்தி ஹபிலி ஹுக்குமா, உன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த கல்வி இருக்குதே, அந்த கல்வியை நீ எனக்கு வழங்கு. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இன்னும் என்னை சிறந்தவராக ஆக்கி வைப்பாயாக என்று இப்ராஹிம் நபி சொல்வார்களேயானால், அப்ப இறைவனுடைய தூதரே நமக்கு இன்னும் மார்க்க கல்வி வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே. இன்னும் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் செய்த ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து காட்டுகிறான். எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா. இப்ப நான் இறந்து போயிடுவேன், எனக்குன்னு அடுத்து என்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, திரும்ப அவங்க மவுத் ஆகுவாங்க, அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும். இப்படி என்னுடைய சந்ததிகளே அடுத்தடுத்த ஜெனரேஷனாக மாறி வருவாங்களே. அதுல இப்ராஹிம் நபி வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, என்னுடைய சந்ததிகள்ல ஒரு இறை தூதரை நீ தேர்வு செய்வாயாக. அல்லது முகமது நபியை பற்றிய ஒரு முன்னறிவிப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வாழக்கூடிய காலகட்டத்திலே செய்கிறார்கள். என்னுடைய மகன் அவங்களே இறை தூதர், அவங்க மௌத்தாயி இப்படி எங்களுடைய சமுதாயம் வாழையடி வாழையாக வாழ்ந்த பிறகு இறுதி கட்டமாக என்னுடைய சமுதாயத்திலிருந்தே நீ ஒருவரை இறைவனுடைய தூதராக நீ தேர்வு செய்து விடு. அந்த இறை தூதர் எதுக்காக நீ தேர்வு செய்யணும்? யத்லு அலைஹிம் ஆயாத்துக, உன்னுடைய வசனங்களை அவர் அறிந்து கொண்டு, நீ இந்த மனிதர்களுக்கு வழி நடத்தக்கூடிய செய்தியை அவர் அறிந்து கொண்டு, யத்லு அலைஹிம் ஆயாத்துக, உன்னுடைய வசனங்களை, நீ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை அவர்களுடைய சமுதாயத்திற்கு அவர் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இன்னும் அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த வேதத்திற்கு விளக்கமாக அமையக்கூடிய நபிமொழி என்கிற ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீ அவருக்கு மார்க்க கல்வியை வழங்கிவிடு. வயுஸக்கீஹிம், இன்னும் அந்த சமூக மக்களை அந்த இறை தூதர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ உனது கல்வியை வழங்கு. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ யாவற்றையும் மிகைத்தவனாக நுட்பமானவனாக இருக்கிறாய் என்று துவா செய்கிறார்கள். அப்ப இந்த துவாவினுடைய சாரம்சம் என்ன? இறைவா, நான் மட்டுமல்ல, என்னுடைய மகன் மட்டுமல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளும் மார்க்க கல்வியில விளக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கணும். அதனால என்னுடைய சமுதாயத்தில் இறுதியில் அனுப்பக்கூடிய ஒரு தூதரை என்னுடைய சமூகத்தில் நீ தேர்வு செய்து விடு. அவர் மூலமாக அந்த கடைசி கால சமூக மக்களுக்கு முழுக்க முழுக்க உன்னுடைய மார்க்க தகவலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்ததை போல அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து நாமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படித்திருப்போம். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு, அல்லாஹ்வுடைய தூதர் குறைஷ் குலத்திலிருந்து பிறந்தார்கள் என்று படித்திருப்போம். அந்த குறைஷ் குலத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்து பாருங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் நிற்கும். அந்த குறைஷ் குலத்தினுடைய அந்த ஆரம்ப கட்டத்தை எடுத்து பார்த்தால் அதனுடைய துவக்கமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து அந்த வம்சாவளி தொடருகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதிர்பார்த்ததை போல அல்லாஹ் முகமது நபியை நாம் இப்ப வாழ்றதுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதிர்பார்த்ததை போலயே அந்த முகமது நபி அல்லாஹ்விடமிருந்து மார்க்க கல்வியை பெற்று இந்த இறுதி சமூகத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த இறுதி சமூகத்தினுடைய நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மார்க்க கல்வியை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எப்படியெல்லாம் தடம் மாறி போய் கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் பாதம் மாறி போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம மார்க்க கல்வியில ஒழுங்கா இல்லாததுனால இன்றைக்கு வளரக்கூடிய அடுத்த கட்ட தலைமுறையவே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடிய நபர்களா இருக்கிறோமா இல்லையா? இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துல இஜ்திமா நடக்குது. நம்மளுடைய இஜ்திமாவில் என்ன நடந்துச்சு? சிறுவர்கள் சிறுமிகளை வச்சு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்ல வச்சோம், துஆக்களை எடுத்து சொல்ல வச்சோம், மார்க்க அறிவுரைகளை எடுத்து சொல்ல வச்சோம்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இதே போன்ற திருமண மண்டபங்கள்ல எத்தனையோ கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த கல்யாண நிகழ்ச்சிகள்ல பாருங்களேன், சமூக வலைதளங்கள்ல நிறைய கல்யாணத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மணமகள் உள்ள வரும் பொழுது என்ட்ரன்ஸ் வெட்டிங் டான்ஸ், மணமகளை வரவேற்பதற்கென்று ஒரு ஆட்டம். மணமகன் உள்ள வர்றாங்கன்னு வைங்க, மணமகன் உள்ள வரும் பொழுது அதற்குன்னு சில ஆட்களை வைத்து ஆட்டம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, மணமகனுடைய அத்தா மாமனார் இருக்காரு, மாமனார் நாகூர்ல ஒரு கல்யாணத்தில் நடக்குது, மாமனார் மண்டபத்துக்குள்ள வர்றாரு. மாமனார் அவர் மண்டபத்துக்குள்ள வரும் பொழுது அப்ப அரபி ட்ரெஸ் போட்டு ஆண்கள் ஆடுவது என்ன, பெண்கள் புர்காவை போட்டு ஆடுவது என்ன? அப்ப இதெல்லாம் எங்க உள்ள கலாச்சாரம்? யாரு கற்றுத்தந்த ஒரு கலாச்சாரம்? ஒரு கல்யாணம் என்று வந்து விட்டால் அங்கே மார்க்கம் தடை செய்யப்படுகிற இசைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. கல்யாணம் என்று வந்து விட்டால் சிறு பிள்ளைகளை மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய சிறு பிள்ளைகளை அங்கே நடத்தப்படுகிற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்காக ஆட்டம் போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் மாறி போகிறது என்றால், அப்ப நம்ம இஸ்லாத்தை விட்டு எந்த அளவுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து இன்னொரு இது கல்யாண நிகழ்ச்சியில கடந்த காலத்துலலாம் நம்ம சமுதாயத்துல சின்ன பிள்ளைகளை தான் ஆட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தா ஒரு பல்லு போன வயசான அம்மா அங்க மேடையில ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வயசான அம்மா அங்க கூட்டத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்ப சின்ன பிள்ளைங்க ஆடுனது பத்தாம, இளைஞர்கள் ஆடுனதுன்னு பத்தாம, மார்க்கத்தை இந்த அளவுக்கு குழி தோண்டி புதைத்தது பத்தாம, வயதான தள்ளாத காலத்திலேயும் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் அந்த திருமணத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது நமக்கு அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தரக்கூடிய திருமணம், அல்லாஹ்வினுடைய நன்மதிப்பை பெற்றக்கூடிய திருமணம் என்ன என்பது கூட தெரியாமல், அப்ப இப்படி இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறமே. உதாரணத்திற்கு இப்படி 1-2 செய்திகள் இந்த அடிப்படையில சொல்றதா இருந்தா, நம்ம மார்க்க கல்வியை படிக்காததுனால நாம எந்த அளவிற்கு இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே செல்கிறோம் என்பதை சொல்றதா இருந்தால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம மார்க்க கல்வியை முறையாக படிக்காமல் இருப்பதுதான் காரணம். நீங்கள் குர்ஆனுடைய அறிவுரை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா இதனுடைய அவசியத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான். ஒருவன் இந்த உலகத்துல உண்மையான முஸ்லிமா வாழணும், உண்மையான முஸ்லிமா மரணிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயம் அவனுக்கு மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்வி படிக்காம என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் நாம் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விடவே முடியாது. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்மளை படைச்சிருக்கிறானே, இன்னைக்கு நாம முஸ்லிமா இருந்துகிட்டு இருக்கிறோமே, ஏதோ நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏத்து விட்டார்கள், அதனால இன்றைக்கு நாம் இன்றைக்கு வாழையடி வாழையாக முஸ்லிமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த இஸ்லாத்தை உண்மையிலேயே படிச்சுதான் இன்னைக்கு இஸ்லாத்துல பயணிக்கிறோமா? இன்னைக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அத்தா அம்மா மாத்திர ஒருவேளை இஸ்லாத்தை விட்டு வேற ஒரு கொள்கையில் இருந்தால் நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருப்போமா இல்லையா? அதுவே சந்தேகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் மார்க்க கல்வியில எவ்வளவோ அதுல பாதாளத்துல பின்தங்கி போய் நிக்கிறோமே. இந்த முஸ்லிம்கள் அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? தன்னுடைய திருமறையில சூரா ஹதீத் என்கிற அத்தியாயத்துல 16வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், இறை நினைப்பிற்காக, இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சுறதுக்கு நேரம் கிடைக்கலையா? அல்லாஹ் நமக்கு எதுக்கு டைம் கிடைக்கலையான்னு கேட்கிறான்னு பாருங்க. நீ அல்லாஹ்வை ஏத்து விட்டாய், இப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இறைவனை நினைப்பதற்காக, எனக்கு எவ்வளவோ அல்லாஹ் அருள் கொடைகளை தந்திருக்கிறான், இப்படி அல்லாஹ் தந்த அருள் கொடைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா? வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் எதை எங்களுக்கு அருளினானோ அப்படி அருளிய அத்துணை விஷயங்களும் மினல் ஹக், அது சத்திய கொள்கையில இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுல். இன்னைக்கு இருக்கிற அந்த முஸ்லிம்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களை போல வந்துட வேண்டாம். அல்லாஹ் எதுல ஒப்பிடுறான் பாருங்க. அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு உனக்கு டைம் கிடைக்காம இருக்குதா? அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டம் இருக்குது இந்த இஸ்லாமிய மார்க்கம்,
அந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் நல்ல முறையில் அறிந்து கொண்டு இது உண்மையிலே அல்லாஹ்விலிருந்து வந்த மெசேஜ் தான், இது எங்களை வழிநடத்துவதற்காக வந்த மெசேஜ் தான் என்று எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாம தான் நீ இருக்கிறியா அப்படின்னு நல்லா கேட்டுட்டு, உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்களே, தௌராத் வேதம் வழங்கப்பட்டு இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டு இப்படி வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நபர்களை போல இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஏன்னா அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்களா அதையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான். ஃபத்வால அலைஹிமுல் அமத், அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தான், பல வருஷம் அந்த வேதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த வேதத்தை வைத்தவர்கள் அந்த வேதத்தை பிரிச்சு படிக்கிறது இல்லை. தௌராத் வேதத்தை அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்ல, இஞ்சில் வேதத்தை அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்ல, அந்த வேதத்தை அவங்க வச்சிருந்தும் அந்த வேதத்துல உள்ள சட்டத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. வேதத்தினுடைய சட்டத்தை எடுத்து படிக்காம வெறுமனே அதை ஒரு புத்தகமாக மட்டும் வச்சிருந்தாங்களே. இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இந்த வேதத்தை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான்னா அந்த குர்ஆனை வெறுமனே பரக்கத்துக்காக மட்டும் வீட்டுல வைக்காதீங்க. அந்த குர்ஆனை எடுத்து பாருங்க, அந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் படிச்சு பாருங்க. கடந்த காலத்தில் உள்ள பனி இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில் வைத்தும் அந்த வேதத்தோடு தொடர்பில் இல்லாமல் இருந்தார்கள், அதை எடுத்து படிக்காம இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வேதத்தை கையில் வைத்தும் யார் அதை படிக்காமல் இருந்தார்களோ ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டது. வ கஸீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அவர்களில் அதிகமான நபர்கள் பாவியாக போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வச்சும் அதை எடுத்து படிக்காததுனால அவங்கள அதிகமான நபர்கள் பாவிகளாக போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட பாவிகளாக இந்த இறுதி சமுதாயம் வந்துட வேண்டாம், மார்க்க கல்வி இல்லாம போயிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வச்சிருந்தும் அதை எடுத்து படிப்பதற்கு நேரம் ஒதுக்காம போயிட வேண்டாம் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறானே. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கு எவ்வளவுலாம் நம்ம நேரம் ஒதுக்குறோம். தூங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சிருக்கிறோம், சாப்பிடுவதற்கு அதற்குன்னு ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் இப்ப உள்ள காலத்துல நமக்கு நிறைய வியாதி வருதா, அந்த வியாதிக்கு நடைபயிற்சி இல்லாம இருக்கிறது காரணம். நடைபயிற்சிக்கு ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சிருக்கிறோம், வேலைக்கு போறதுக்குன்னு ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சிருக்கிறோம். இப்படி எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமே, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நாம போட்ட ஷெட்யூல்டு என்ன யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா வாரத்துல ஒரு நாள் இருக்கிற வெள்ளிக்கிழமை இருக்குது இல்ல, அந்த வெள்ளிக்கிழமையில அப்பயாவது நம்ம பாங்கு சொல்லும் பொழுதே உள்ள போயிட்டோம்னு வைங்களேன், ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆலிம் என்ன செய்யறாரு, அரை மணி நேரம் பயான் பேசுறாரு, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்றாரு, ஹதீஸினுடைய விளக்கங்களை எடுத்து சொல்றாரு. ஒவ்வொரு வாரம் அதுலயாவது கரெக்டா இருக்கிறோமா? அந்த ஜும்மா நாள் வந்து விட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து வந்து விடுங்கள். வதரு பை, நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொல்றானே. அந்த டயத்துல நீ வியாபாரம் பார்க்காத, பள்ளிவாசலுக்கு வா அப்படின்னு அல்லாஹ் சட்டம் சொல்றான். அந்த வெள்ளிக்கிழமை நாம நம்முடைய வாழ்நாள்ல அதை முறைய பயன்படுத்தினாலேயே எவ்வளவோ மார்க்க சட்டத்தை தெரியலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த தொழுகைக்கு எப்போ போறோம்? பயான் 12:50க்கு பயான்னா ஆரம்பிக்குதுன்னா வாங்க சொல்றாங்கன்னா 12:50க்கு போறோமா, அல்லது 1:30க்கு தொழுகை நடத்துவாங்கல்ல 1:30க்கு உள்ள போய்க்குவோம். 2 ரக்காயத்து தொலைத்தானே செய்யணும். 1:30க்கு போனா நம்ம 2 ரக்காய் தொழுதுக்கலாமே. அதுல ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி நாம போய் அதுல கூட நம்ம மார்க்கத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப ஜும்மா பயான்கள்ல நேரத்தை ஒதுக்குறது இல்ல. நம்ம வீடுகள்ல எல்லாருடைய வீடுகள்ல குர்ஆன் இருக்குது, குர்ஆன் இல்லாத ஒரு வீடை சொல்ல முடியுமா? புத்தக வடிவிலே குர்ஆன் வச்சிருக்கிறோம். புத்தக வடிவில் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய போன்களிலேயும் குர்ஆனை வச்சிருக்கிறோம். சரி, நம்ம போன்ல குர்ஆனை வச்சிருக்கிறோமே, அந்த குர்ஆனை வச்சு என்ன செஞ்சோம்? எடுத்து படிச்சோமா? சும்மா பரக்கத்துக்கு போன்ல குர்ஆனை வச்சிருக்கிறோமா? அல்லது அந்த போன்ல வாட்ஸ்அப்புக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்களோ, ஒவ்வொரு போன்ல நீங்க அந்த டயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். அந்த டைம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு நிறைய நேரம் நம்ம ஒதுக்கி இருப்போம். ஃபேஸ்புக் நைட்டு தூங்குற நேரம் வந்தாலும் தூக்கத்தை தியாகம் பண்ணி விடிய விடிய உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்க நிறைய நேரம் ஒதுக்குறோம். வாட்ஸ்அப், ட்விட்டரு, இப்படி இது போன்ற அந்த சமூக வலைதளங்களுக்காக எவ்வளவோ நேரத்தை போன்ல பயன்படுத்துற நம்ம ஒரு 10 நிமிஷம் டெய்லி உட்கார்ந்து படிச்சோமா? குர்ஆனுடைய வசனங்கள் அது இன்றைக்கு நமக்கு எது தாய்மொழி? தமிழ் தான் தாய்மொழி என்றால் தமிழில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்து 10 நிமிஷம் எடுத்து படிக்கிறோமா? இல்ல எனக்கு உருது தான் தெரியுது, உருது டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிக்கிறோமா?
இன்னைக்கு போன்ல அவ்வளவு குர்ஆனையும் நாம் நம்முடைய தாய்மொழியில் படிக்கிற அளவுக்கு அவ்வளவு எளிமையான ஆப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இந்த மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை நீங்க படிக்கிறதா இருந்தாலும் போன்ல அதற்குரிய அவ்வளவு வசதிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை நம்ம முறையா பயன்படுத்துறோமா? சில ஆட்கள் போன்ல வச்சிருப்பான், குர்ஆனை வச்சிருக்கிறான்னு கேட்டா அவன் நான் குர்ஆனை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. வச்சிருக்கிறது பெருசா, அதை படிக்கிறது பெருசா? அப்ப இப்படி நம்மளுடைய நேரத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் நாம் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிறது, அல்லது அறவே மார்க்க கல்விக்காக நேரம் ஒதுக்காமலே போய்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்படியே நம்முடைய வாழ்க்கை சென்றது என்று சொன்னால் அதனுடைய முடிவு தான் என்ன? இப்ப அந்த முடிவுக்கு வாங்க. மார்க்க கல்வியை படிக்கணும், இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. நாம இப்ப மார்க்க கல்வியை படிக்காம இருக்கிறோம். மார்க்க கல்வியில ரொம்ப மந்த நிலையிலேயும் மத்த விஷயங்கள்ல ரொம்ப உயர்ந்த நிலையிலும் இருக்கிறோம். இதே நிலையில் நாம் இருந்தால் இந்த உலகத்துல நம்முடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? மன்னரை வாழ்க்கையில நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கும்? மறுமை நாள்ல நம்முடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய செய்திகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இதையெல்லாம் நாம் மார்க்க கல்வியை படிப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்ப வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒண்ணு. மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நன்மையை தர நாடினால் அல்லாஹு தஆலா அந்த நபரை என்ன செய்வான்? நிறைய காசை கொடுத்து ஒரு பெரிய செல்வந்தராக அல்லாஹ் ஆக்க மாட்டான். அல்லது நிறைய உலக கல்வியை கொடுத்து நல்ல பெரிய சிறந்தவராக அல்லாஹு தஆலா ஆக்க மாட்டான். அல்லது எல்லா மொழியையும் நுனி நாட்களை இங்கிலீஷ் பேசுறது, ஹிந்தி பேசுறது, இப்படி பல திறமை உள்ள ஆளாக மாத்தி அல்லாஹு தஆலா அதன் மூலம் ஒரு ஆளுக்கு நன்மையை தர மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரா, இறைவன் ஒரு நபருக்கு நன்மையை தர நாடிவிட்டால் அல்லாஹு தஆலா அதற்கென தேர்ந்தெடுத்தது யுஃபக்ஹு ஃபித்தீன், அவரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகம் விளக்கம் பெற்றவராக ஆக்குவான். இப்ப அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மையை தர நாடிட்டான்னு வைங்க, என்னை இந்த மார்க்கத்துல நல்ல விளக்கம் உள்ள ஆளாக மாத்துவான். நல்ல விளக்கம் உள்ள ஒரு ஆளாக இருந்து நானும் அதை கடைபிடிச்சு என்னுடைய குடும்பத்துக்கும் அந்த சட்டத்தை வழிநடத்தி அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு யார் இந்த மார்க்க கல்வியில நிறைய தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவால் நன்மையை வழங்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க உங்களுடைய மனதை தொட்டு நீங்களே கேள்வி கேளுங்க. நான் மைக்கில் யாருக்கும் என்ன செய்யக்குள்ள மைக்கை கொடுத்து கேள்வியெல்லாம் கேட்க விரும்பல. நீங்களே உங்களுடைய மனதை தொட்டு கேள்வி கேட்டு பாருங்கள், இன்றைக்கு எனக்கு இந்த மார்க்கத்தில் எவ்வளவு விளக்கம் இருக்கிறது? தொழுகையினுடைய அந்த சட்டத்தையாவது நான் முழுசா அறிஞ்சிருக்கிறேனா? தொழுகைங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய ஒரு கட்டாய கடமை. அதுல உள்ள முழுமையான சட்டத்தை நம்ம படிக்கலையே. நோன்பை பத்தி முழுசா நம்ம படிக்கலையே. இப்படி தொழுகை நோன்பு இதை பத்தியே நம்ம முழுசா படிக்காம இருந்தா இன்னும் இது அல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் எவ்வளவு இருக்குது. அப்ப அவ்வளவு விஷயத்திலேயும் நான் விளக்கம் உள்ளவனாக இவ்வளவு வருடம் வாழாவிட்டால் அப்ப எனக்கு எங்க இந்த உலகத்துல நன்மை கிடைச்சிருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நன்மையை தர நாடிவிட்டால் அவரை இந்த மார்க்கத்தில் அதிக விளக்கம் உள்ளவராக, இந்த மார்க்கத்தில் பாண்டித்துவம் மிக்கவராக அல்லாஹு தஆலா மாற்றுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த நிலை நமக்கு மாறி போயிடுச்சா? அப்ப நாம் இந்த மார்க்க கல்வியை படிக்காவிட்டால் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய முதலாவது இழப்பு அல்லாஹ்வுடைய நன்மையை இழந்து கொண்டிருப்போம். கை நிறைய காசு வருதுன்னு வைங்க, வரக்கூடிய காசை நம்ம என்ன நினைச்சிட முடியாது, அல்லாஹு தஆலா அடுத்தவரை விட எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய கொடுக்கறானே, நான் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவன் நீங்க அதை அளவுகோல் போட முடியாது. நம்ம கையில உள்ள காசு நமக்கு அல்லாஹ்வினுடைய நன்மையை தரக்கூடிய ஒரு அளவுகோல் அல்ல. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உலக கல்வி அது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நபர்களாக மாறிவிட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு அளவுகோல் அல்ல. உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக, இறைவன் புறத்திலிருந்து பல நன்மை வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தால் அதுல முதலாவது அளவுகோல் நாம் மார்க்க கல்வியில அடுத்தவரை விட தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த நிலையில இருக்கிறோமா? இதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மார்க்க கல்வியை கற்காததினால் நாம சந்திக்கக்கூடிய இழப்புகளாக சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குறிப்பிடுறாங்க? நாம் அனைவருமே தெரிஞ்ச ஒரு நபிமொழி தான், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன் கதஅ அன்ஹு அமலுஹு
இல்லா மின் சலாசா, அவனுடைய எல்லா நல்லறங்களும் அதோடு முழுமையடைந்து விடும். எல்லாம் உசுரோடு இருக்கிறவரை தான் நம்ம அமல் செய்ய முடியும். இனிமே நம்ம தொழுது நிறைய நன்மை சம்பாதிப்போமே, எப்ப அந்த நன்மை சம்பாதிக்க முடியும்? அல்லாஹ் நமக்கு இந்த உயிரை கொடுத்திருந்தா தான். என்னைக்கு நாம மௌத்தாகி போயிடுறோமோ அதற்கடுத்து நம்ம ஐவேளை தொழுகை தொழ முடியாது, சுன்னத் தொழுகையை தொழ முடியாது, இரவு நேரத்தில் தொழ முடியாது. கபூர்ல நம்ம மட்டும்தான் தனியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. அந்த கபூர் வாழ்க்கையில் நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு எந்த பொருளாதாரம் அந்த கவனம் இல்லை. இங்க நம்ம டிஸ்டர்ப் பண்றது கபூர் வாழ்க்கையில எந்த இன்டர்நெட் வசதி இல்லை, எந்த போன் வசதி இல்லை. அங்க போய் நிறைய தொழுதுக்கிடலாம் நம்ம முடிவெடுத்துட முடியுமா? அங்க கபூருக்கு நம்ம போயிட்டாலேயே, மன்னர வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டாலேயே, அத்தோடு நம்மளுடைய எல்லா நல்லறங்களும் முடிஞ்சு விடும். நாம் உசுரோடு இருக்கும் பொழுதுதான் நாம நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் மூணு விஷயத்துல விதிவிலக்கு கொடுத்தார்கள். அந்த 3 விஷயம் எது? யாராவது சொல்லலாமா? ஆலிமாவாக இல்லாத சகோதரிகள் யாராவது சொல்லுங்க. நாம மௌத்தாயி போனாலும் நமக்கு நன்மை வரக்கூடிய 3 விஷயங்கள். ஆலிமாவா இருக்கக்கூடாது, மக்த மதரசா ஆசிரியரா இருக்கக்கூடாது, அப்படி உள்ள ஆட்களை யாராவது சொல்லுங்களேன் பாபு. குரான் நமக்கு வருமா? குரான் ஓதுன நன்மை நமக்கு வரும். மௌத்தானாலும் குரான் ஓதுன நன்மை நமக்கு வருமா? சரிங்க, பின்னாடி அவங்க எதை சொல்றாங்க? சாலிகான பிள்ளைகள் செய்கிற துவா. சரி, அடுத்து அவங்க சொல்ற சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இங்க ஆண்கள் எடுத்து தயாரா இருக்கிறாங்க. இப்பயே இந்த கொஸ்டின் உங்களுக்கு அவுட் ஆயிருச்சுல்ல, பதில தேடி தயாரா இருக்கிறாங்க. நிலையான தர்மம், பயன் தரும் கல்வி. நீங்க ஆலிமாவா? சரி, ரைட், ஓகே. 3 விஷயம் கரெக்ட். என்னன்னா, நம்ம ஒரு சாலிகான பிள்ளையை விட்டுட்டு போனோம்னா, நம்ம மௌத்தாயி போனாலும் நமக்காக நம்ம பிள்ளைங்க அல்லாட்ட கையேந்தினா, இறைவா நான் இருக்கும் பொழுது, என்னுடைய தாயார் இருக்கும் பொழுது என்னை நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டாங்க, மார்க் அடிப்படையில் என்னை வழி நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த தாயார் இறந்து போய்விட்டார்கள். இன்னைக்கு அந்த தந்தை மௌத்தாயிட்டாங்க. அவங்க மௌத்தானாலும் அவங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நீ லேசாக்கி கொடு, அவங்க மறுமை வாழ்க்கையை லேசாக்கி கொடு, அவங்க பாவத்தை நீ மன்னிச்சிரு என்று பிள்ளைங்க பெற்றோருக்காக துவா செய்வாங்களே, இந்த துவா தான் நம்ம மௌத்தாயி போனாலும் நமக்கு கிடைக்கும்ங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உசுரோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நிறைய சம்பாதிச்சு நம்ம சம்பாதிச்ச அத்துணை சம்பாத்தியத்தையும் உலக கல்விக்கு நிறைய படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இவ்வளவு சாசனம் அந்த ஸ்கூலுக்காக இறைச்சமே, மௌத்தாயி போனா அந்த நன்மை நமக்கு பின்தொடர்ந்து வருமா? உலக கல்வி நல்ல பாண்டித்துவம் மிக்க பிள்ளையா உருவானாங்க. மார்க்க கல்வி இல்லாததுனால நமக்காக எந்த ஒரு துவாவும் செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம பிள்ளை இல்லை. நாம நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வியை போதிக்காததுனால அவங்க நமக்காக துவாவை செய்யாவிட்டால் அப்ப நம்மளுடைய நிலை என்ன? மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா 2 சாரார்களை சொர்க்கத்துல வைப்பானா. 2 சாரார்களும் அமல்கள் அடிப்படையில பார்த்தால் 2 பேருமே சரிக்கு சமமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அதுல அல்லாஹ் ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்வானா? சொர்க்கத்துல அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அப்ப அந்த நபரே கேட்பாரு, இறைவா நானும் இந்த நபரும் ஒரே அளவுக்கு தான் அமல் செஞ்சிருக்கிறோம், ஒரே அளவுக்கு அமல் செஞ்சா சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களும் ஒரே லெவல்ல தான் இருக்கணும். ஆனா அவர் ஆரம்பத்துல எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையில தான் இருக்கிறாரு. எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அவரை விட நான் நிறைய சிறப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறேனே, இதுக்கு என்ன காரணம் என்று அந்த அடியான் கேட்கிற பொழுது அப்போதுதான் இறைவன் சொல்வானா, நீ மௌத்தான, ஆனா நீ உன்னுடைய பிள்ளைய மார்க் அடிப்படையில் உருவாக்கி மௌத்தானிய. மௌத்தான பிறகு உனக்காக உன்னுடைய பிள்ளை என்னிடத்தில் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்துகிட்டே இருந்தாங்க. எப்பெல்லாம் அவங்க துவா செய்வாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய இந்த துவாவில் எதுக்கு கோரிக்கை வச்சாங்க? உன்னுடைய இந்த மன்னரை வாழ்க்கைக்காக கோரிக்கை வச்சாங்க, உன்னுடைய இந்த மறுமை வாழ்க்கைக்காக கோரிக்கை வச்சாங்க. அந்த மறுமையில நரகத்திலிருந்து நீ காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பிள்ளையை கோரிக்கை வச்சாங்க. இன்னும் அதுல சொர்க்கத்துல நீ போகணும், சொர்க்கத்துல உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தி வழங்கப்படணும் என்பதற்காக கோரிக்கை வச்சாங்க. அதனால நான் உனக்கு அந்த சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம இந்த உலகத்துல வாழ்கிறப்ப நம்மளுடைய பிள்ளைக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து நாமளும் மார்க்கத்தோடு வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அது நமக்கும் நன்மையா போகுது,
நாம மௌத்தாயி போனாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இந்த நன்மைகளை நாம் இழக்கணுமா? இன்னும் நாம இறந்து போனாலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது நன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது வஇல்மின் யுன்தஃபஉ பிஹி, யாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு பயனுள்ள கல்வியை கொடுத்து, மார்க்க கல்வியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுறாங்க. ஒரு மார்க்க கல்வி ஒரு ஆளுக்கு கிடைச்ச அந்த மார்க்க கல்வியை யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய வகைகளில் ஆக்கிக் கொள்கிறாரோ. பயன் தரக்கூடிய வகையில் ஆக்குறதுனா என்ன? படிச்ச விஷயத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. இது நாம படிச்ச அந்த மார்க்க கல்வியை பயன் தரக்கூடிய ஒண்ணாக ஆக்குறோம். இன்னும் நாம எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அறிஞ்ச விஷயத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. அப்ப நாமளும் நடைமுறைப்படுத்தி அடுத்தவங்களுக்கும் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டு போனோம்னு வைங்க, எடுத்து சொன்ன நமக்கு மௌத்து முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் அந்த நல்ல காரியத்தை கடைபிடிக்கிறாங்களோ. ஒரு ஆளுக்கு தொழுகையை பத்தி ஏவுறோம், ஏவன அடுத்த நொடியே நமக்கு மரணம் வந்து விடுகிறது, நாம மௌத்தாயிடுறோம். அந்த ஆள் தொழுகையை கடைபிடிக்கிறாரு, அவர் தொழும் காலமெல்லாம் அதனுடைய ஒரு நன்மை நமக்கு வந்துட்டே இருக்கும். அவர் அந்த செய்தியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மரணிக்கிறாரு. இப்படி அடுத்தவங்க அந்த காரியத்தை கடைபிடிக்கும் காலமெல்லாம் நாம செய்த அந்த தஅவா பணி, நமக்கு கிடைச்ச இந்த இல்மை, நமக்கு கிடைச்ச இந்த மார்க்க கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதுனால நம்ம மௌத்தானாலும் அதனுடைய நன்மை தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குன்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்களே. அப்ப இந்த அளவுக்கு நாம மார்க்கத்தை நாமளும் கடைபிடிச்சு அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்றதா இருந்தா அதுக்கு மார்க்க கல்வி ரொம்ப அவசியங்கிறது விளங்குதா இல்லையா? அப்ப இந்த அவசியத்தை உணராமல் தான் நம்ம மார்க்க கல்வியை கற்காமல் இந்த உலகத்திலேயும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இது மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனையை பெற்றுத் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே நாம் இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும். மறுமை நாளிலேயும் அல்லாஹ்விடத்தில் நிறைய பரிசை பெற வேண்டும் என்றால் அதுக்கு இந்த மார்க்க கல்வி தான் அடிப்படை. முதல்ல மனசுல பதிய வைங்க. சரி, இந்த உலகத்துல மௌத்தாயி போயிட்டோம். மௌத்தாயிட்ட நம்ம அடுத்த கட்டம் நேரடியாக நம்ம எல்லாரும் எங்க போயிடுவோம்? மன்னரை வாழ்க்கைக்கு போயிடுவோம். திரும்ப என்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறானோ அதுக்கு பிறகுதான் நாம அந்த மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படுவோம். இப்ப நம்ம மௌத்தாயி மன்னரை வாழ்க்கைக்கு போய்விட்டால் அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன அடிப்படை? அதுவும் இந்த மார்க்க கல்வி தான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு அடியான் மரணித்தாலும் மரணித்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையை பர்சக் அந்த மன்னரை வாழ்க்கைக்கு அவன் சென்று விடுகிறான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி மன்னரை வாழ்க்கைக்கு போன பிறகு மலக்குமார்களால் அந்த அடியான் விசாரிக்கப்படுவான். அது நல்லவனாயிருக்கட்டும் கெட்டவனாயிருக்கட்டும் மலக்குமார்கள் இரு வானவர்கள் வருவார்கள். வந்து அந்த நபரிடத்துல கேள்விகளை கேட்பார்கள். கேட்கக்கூடிய கேள்வியே 3 கேள்விதான். அது எதை நம்ம ஈஸியா பதில் சொல்லிடலாம் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இந்த உலகத்துல சரியான முறையில வாழ்ந்து காட்டினால்தான் மண்ணறையில நாமளால பதில் சொல்ல முடியும். என்ன கேள்வி? முதல்ல நல்லவங்கள்ட்ட அந்த வானவர்கள் வர்றாங்கன்னு வைங்க, கேட்பாங்க மர் ரப்புக, உன்னை படைத்த இறைவன் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி இன்னைக்கு நமக்கு யாரும் பதில் தெரியாம இருக்குமா? என்னுடைய இறைவன் அல்லான்னு சாதாரண சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அல்லாவுக்கு இணை வச்சவங்களை வாழ்ந்துட்டோம்னா மண்ணறையில நம்மளால பதில் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நபராக இருந்தால்தான் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் நம்மால் அந்த மண்ணறையில் பதில் சொல்ல முடியும். ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னு வைங்க, நல்லவங்க அல்லான்னு சொல்லிடுவாங்களாம். கெட்டவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்களாம்? ஹா லா அதிரி, எனக்கு தெரியாத, ஏதோ மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்மை படைத்த இறைவன் அல்லான்னு மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா எனக்கு அதை பத்தி முழுமையா தெரியாத என்று அவன் கெட்டவங்க பதில் சொல்லுவாங்களாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒமன் நபியுக, உன்னுடைய இறை தூதர் யார் என்று இந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படும். யார் இந்த உலகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறாங்களோ, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதையை படிக்காட்ட நமக்கு எப்படி இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுக்கலையான்னு தெரியும். அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்க அந்த மன்னரை வாழ்க்கையில் அந்த நல்லவர்கள் பதில் சொல்லி விடுவார்கள், எங்களுடைய இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற முஹம்மது நபி தான் என்று பதில் அளித்து விடுவார்களாம். கெட்டவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? மார்க்கத்தினுடைய டச்சே இல்லாம, மார்க்க கல்வியினுடைய அந்த நாலேஜே இல்லாம, இன்னைக்கு இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வாழ்ந்திருப்பாங்களே, அவங்களுடைய பதில் ஆஹா லா அதிரி,
எனக்கு தெரியாத ஏதோ மக்கள் சொல்லிக்கிட்டாங்க, முகமது தான் இறை தூதர் என்று மக்கள் சொல்லிக்கிட்டாங்க என்று அதற்கு பதில் அளிப்பாங்களா கேட்டவங்க. திரும்ப அடுத்து வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கிற பொழுது நல்லவர்கள் சொல்லிவிடுவார்கள், தீனி அல் இஸ்லாம், நான் என்னுடைய மார்க்கமாக வழிமுறையாக இஸ்லாத்தை தான் தேர்வு செய்து கொண்டேன், இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். நல்லவங்க பதில் சொல்லிடுவாங்க. கெட்டவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? ஹாஹா லா அதிரி, எனக்கு தெரியாத, மக்கள் ஏதோ மார்க்கம்னா இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்று இப்படி பதில் சொல்லுவாங்களாம். அப்பதான் அல்லாஹு தஆலா ரெண்டா பிரிப்பான். நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்ப அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவங்க அவங்களுடைய மன்னரை வாழ்க்கையில புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி நல்லா தூங்க வச்சிருங்க, இவங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்காதீங்க என்று நல்லவர்களுக்கு அப்படி மன்னரை வாழ்க்கையில சொல்லப்படுமா. கெட்டவனா இருந்தானே, மார்க்கத்தை ஒழுங்கா படிக்காம, மார்க் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்காம, முகமது நபியை பற்றி அந்த செய்தியை அறிந்து கொள்ளாம அப்படி வாழ்ந்த நபர் ஏதோ அடுத்தவங்க சொன்னாங்க நாங்க அப்படி அதையே பதிலா சொல்றோம்னு சொல்லும் பொழுது அப்போதுதான் அல்லாஹ் உணர்த்துவான், லா தரைத்த வலா தளைத்த, நீ ஒழுங்காக படிக்கவில்லை, ஒழுங்கா ஓதல, உசுரோடு இருக்கும்போது ஏன் படிக்காம இருந்த? முஸ்லிமா இருந்துகிட்டு அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு முகமது நபியை தூதரா ஏத்துக்கிட்டு அவங்க கொண்டு வந்த கொள்கை நீ படிக்காட்ட நீ எதுக்கு படிக்காம இருந்த? லா தரைத்த, நீ படிக்கல, வலா தளைத்த, நீ ஓதல, உன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா நீ நாசமாக்கி விட்டாய். வெறுமன உலக வாழ்க்கை அந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி கிடந்தாயே. இப்படி மூழ்கி கிடந்த நீ மார்க்கத்தை படிக்காமல் இவ்வளவு நஷ்டமடைந்து போய் நிக்கிறியே, இனிமே உன்னால என்ன செய்ய முடியும்? இனிமே உனக்கு அவகாசம் கிடைக்குமா? மன்னரை வாழ்க்கைக்கு நீ வந்த பிறகு, இப்போது நீ உணர்ந்த பிறகு, இனிமே உனக்கு ஒரு உசுரை கொடுத்து மீண்டும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேனா? அந்த வாய்ப்பு மாத்திரம் எதிர்பார்க்காத. அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்லுவானாம், இரும்பு சம்பட்டையினால் அவனுடைய காதுகள்ல நீங்க அடியுங்க, கடுமையாக அடியுங்க, லர்பத்தன் பைன உதுனை, அவனுடைய காதுகளில் இரும்பு சம்பட்டியால் நீங்கள் அடையுங்க என்று அல்லாஹ் வானவர்களுக்கு உத்தரவிடுவான். அந்த வானவர்களும் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவார்கள். கடுமையாக அவன் மன்னரை வாழ்க்கையில அடி வாங்கி கொண்டே இருப்பான். அங்கே வேதனை தாங்க முடியாமல் கடுமையாக கத்தி கொண்டிருப்பான். அவன் கத்தக்கூடிய சப்தத்தை புலம்பலை உலகத்தில் இருக்கிற யாரும் செவியுற முடியாது. அல்லாஹ் அதைத்தான் அது ஒரு தனி வாழ்க்கையாவே வச்சுட்டான். அந்த மன்னர வாழ்க்கை, கபரு வாழ்க்கை இருக்குதே, அது நாம நம்மளுடைய கண் கொண்டு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நாம் மரணத்தை தழுவி விடுகிறோமோ, மரணத்திற்கு பிறகுதான் அந்த வாழ்க்கையை நாம் பார்க்க இயலும், அங்கே நடத்தப்படுகிற விசாரணையை அறிய இயலும். அப்ப அங்கே நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணையில ஒருவேளை ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு வழங்கப்படுகிற அந்த தண்டனை, அப்போது அவன் போடக்கூடிய அந்த சப்தம், புலம்பல், யாரும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தகவல் கேட்காது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலவ் சமீஉ, ஒருவேளை அந்த உசுரோடு உள்ளவர்களுக்கு மாத்திரம் மன்னரை வாழ்க்கையில் வேதனை செய்யக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால், லசஇக, யாராலும் உயிரோடு வாழ முடியாது, இவன் போடக்கூடிய சப்தத்திலேயே எல்லாரும் மயங்கி விழக்கூடிய அளவிற்கு தான் அவன் கடுமையாக சப்தம் விடுவான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கிற, நம்முடைய மன்னரை வாழ்க்கையை தீர்மானிக்கிற, அங்கே நமக்கு கேட்கப்படுகிற அந்த கேள்விகளுக்கு நாம் முறையாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அழகிய தீர்வாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொள்வதில் இருக்குது. யார் மார்க்க கல்வியை நிறைய படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் சிறப்பல்ல, உலகத்திலையும் நல்ல சாலிகான ஆளா இருக்கிறாரு, இபாதத்துல சிறப்பிற்குரியவரா இருக்கிறாரு, எந்த மாதிரி பிள்ளைங்களை உருவாக்கிறாரு பாருங்க, மனைவியை எந்த அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ள உருவாக்குறாங்க பாருங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இஸ்லாமிய கட்டமைப்புல எந்த அளவுக்கு உருவாக்குறாங்க பாருங்க. உலகத்திலையும் நமக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும். உலகத்தை விட்டு மரணித்து நாம மன்னரை வாழ்க்கைக்கு போனாலும் அங்கும் நமக்கு துணை தரக்கூடிய ஒரு கல்வியாக இந்த மார்க்க கல்வி இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து நம்மளுடைய மன்னரை வாழ்க்கை எல்லாம் முடிகிறது, ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்படுகிறது. நாம எல்லாரும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிற்கிறோம். அப்படி ரப்புல் ஆலமீன் முன்னாடி நின்று நாம் இறைவனால் விசாரிக்கப்படுவோம். அப்படி விசாரிக்கப்பட்டு நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய மறுமை வாழ்க்கையாக இருக்கிற ஒன்று, நாம் அதிகமாக நன்மை செய்திருந்தால் சொர்க்கத்தையோ, அல்லது அல்லாஹ் காப்பாற்றணும், நிறைய பாவம் நமக்கு இருந்தால் அந்த பாவத்திற்குரிய ஒரு தண்டனையாக நரகத்தையோ அல்லாஹ் தஆலா தீர்மானித்து வைத்திருக்கிறானே. அந்த மறுமை நாளில் நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாதை நமக்கு லேசாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், அங்கேயும் மார்க்க கல்வியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செயல்படுகிறார்களோ, ஒன்று நம்ம ஊர்ல போய் மார்க்கத்தை படிக்கிறதா இருந்தாலும் நம்ம இருக்கிற ஏரியாவில் நேரத்தை ஒதுக்கி போறது, அல்லது நம்ம பகுதியில் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, வெளியே எங்கேயாவது போய் தான் நம்ம மார்க்கத்தை படிக்க முடியுமா, அப்படி ஒரு நிலை இருந்தாலும் வெளியே போய் மார்க்கத்தை படிக்கிறது, எனக்கு எந்த வழியிலனாலும் நான் மார்க்கத்தை படிச்சாகுவேன் என்று சொல்லி யார் அந்த மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பயணப்பட்டு செல்லுகிறார்களோ, அவன் செல்லக்கூடிய அந்த காலமெல்லாம் சஹலல்லாஹு லஹு த்வரீகன் இலல் ஜன்னா, மறுமை நாளில் அவன் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா லேசாக்குவான். நம்ம எல்லாரும் சொர்க்கம் போறது அதுதானே நம்மளுடைய இலக்கு. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையே பெருசு என்று மத்த சமூகத்தில் உள்ளவர்கள் வாழ்கிற பொழுது நாம பல கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, அத்துணை எதுக்குங்கிற மத்த சமூகத்தை போல நாமும் எவ்வளவோ ஜாலியா இருந்துட்டு போயிடலாம், நாமும் எவ்வளவோ சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம், எனக்கு இந்த உலகம் தான் பெருசு, அதுல உள்ள இன்பங்கள் தான் பெருசு, நாம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அப்படி வாழாமல் நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடப்பேன், இறை தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் நடப்பேன், முஸ்லிமாக நான் வாழ விரும்புகிறேன் என்று நாம் சொல்வதே இந்த இஸ்லாம் தான் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒண்ணு. நாம் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டால் நமக்கு மறுமையில சொர்க்கம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்கிறோம். அப்ப அது உண்மைனா அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கம் வருவதுதான் உங்களுடைய இலக்கு என்றால் அந்த சொர்க்கம் வரக்கூடிய பாதை உங்களுக்கு லேசாக்கப்படணுமா, அது கரடு முரடாக இல்லாம எந்த சிரமங்களும் இல்லாம நீங்கள் சொர்க்கம் வரக்கூடிய பாதை உங்களுக்கு லேசாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க இந்த உலகத்துல இருக்கிறப்ப எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ உங்களுடைய வாய்ப்பை மார்க்க கல்வி படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குங்க. அந்த மார்க்க கல்வி படிப்பதற்கு வயது ஒரு தடைக்கல் அல்ல. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு பிறகு நான் என்னத்த மார்க்க கல்வியை படிக்க முடியும் நினைக்காதீங்க. ஆண்கள் அப்படி நினைக்காதீங்க, பெண்கள் அப்படி நினைக்காதீங்க. அல்லது நாம பெண்ணா போயிட்டோம், பெண்ணா போனா நமக்கு எப்படி நிறைய மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்க முடியும், ஏதோ நம்முடைய சக்திக்கு உட்பட்டு கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுவோம், நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான் என்று அந்த மார்க்க கல்வி விஷயத்தில் இருந்து விடக்கூடாது. இந்த மார்க்க கல்விக்காக நாம் எவ்வளவு நேரங்கள் ஒதுக்கி செல்கிறோமோ நாம் ஒதுக்கி செல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நேரங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹலல்லாஹு லஹு த்வரீகன் இலல் ஜன்னா, மறுமை நாளில் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதை இதனால லேசாக்கப்படும் சொன்னாங்களே. இந்த நபிமொழியை அன்றைய காலத்தில் உள்ள சஹாபாக்கள் தங்களுடைய மனதில் பதிய வைத்ததுனால அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் செலவழித்தார்கள், எதற்காக நேரம் ஒதுக்கினார்கள் என்று அன்றைக்கு நீங்க அந்த வரலாறை எடுத்து பார்த்தால் உதாரணத்திற்கு ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் ஒப்பிட்டு காட்டுகிறேன். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை பெரும் ஜும்மாவுக்கு கூட வரமாடுக்கிறோம் இல்ல, இன்னும் ஆண்களுக்கு எவ்வளவோ தர்பியாக்கள் நம்முடைய ஜமா சார்பா ஏற்பாடு செய்யப்படும் வைங்களேன். ஒவ்வொரு வாரம் ஆண்களுடைய தர்பியான்னு போட்டா அதுல நம்ம என்னைக்கு ஓய்வு நேரமா இருக்கிறோமோ ஓய்வு நேரத்துல தான் தர்பியாவை ஏற்பாடு செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யணும்னு வைங்க, அப்பதான் ஆண்கள் நான் 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், இந்த ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாள், அதுல நீங்க பயானுக்கு கூப்பிட்டா என்னால எப்படி வர முடியும், நான் தூங்கிட்டு போயிடுறேன் என்று அதுல வாய்ப்பு கிடைத்தாலும் வந்து உட்கார்ந்து மார்க்கத்தை கற்பதற்கு நாம நேரம் ஒதுக்குறது இல்லை. அதே மாதிரி நம்முடைய ஜமா சார்பாக ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்குன்னு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம். நெற்குன்ற கிளையில கேட்டு பாருங்க, அங்கேயும் பெண்கள் பயான் என்று ஒரு நாளை ஏற்பாடு செய்வோம். இன்னும் சில கிளைகள்ல அந்த இடங்கள் நிறைய இருக்குதுன்னு வைங்க, ஒவ்வொரு தெருக்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாள் பயான் வச்சு திங்கக்கிழமை அங்க நடக்கும், புதன்கிழமை இங்க நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இடம் ஒதுக்கி அதை அறிவிப்புலாம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஜும்மா முடிஞ்சு அது அறிவிப்பாக சொல்லப்படும் வைங்களேன். பெண்கள் நம்ம போய் மார்க்கத்தை படிக்க போறோமா, அங்க பயானுக்கு போனால் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பயானை கேட்டு வர்றதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? அப்ப ஆண்கள் நாம நேரம் ஒதுக்குறது கம்மியா தான் இருக்குது, பெண்கள் நாம நேரம் ஒதுக்குறது கம்மியா தான் இருக்குது. ஆனா இந்த மார்க்க கல்வி கற்பதற்கு நாம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோமோ நமக்கு சொர்க்கத்தினுடைய பாதை லேசாக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழி அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்த உடனேயே இன்னும் நிறைய நபி தோழர்கள் மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். அதில் அல்லாஹ்வின் தூதருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். மதீனாவில் அவங்க தங்குவதற்காக அவாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தனக்கென்று ஒரு வீட்டை அமைத்துக் கொள்றாங்க. இப்படி வீட்டை அமைத்து கொண்ட பிறகு அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ள அந்த அண்டை வீட்டுக்காரரும் 2 பேருக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? நாம இந்த உலகத்துல நம்மளுடைய குடும்பத்தை வழி நடத்தணும்னா பொருளாதாரமும் அவசியம். அதே மாதிரி இந்த உலகத்திலேயும் நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய மன்னரை மறுமை வாழ்க்கையிலேயும் நமக்கு உதவுறதுக்கு மார்க்க கல்வி அவசியம். 2 நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த 2க்காக நாம என்ன பண்ணிக்குவோம்? ஒரு நாள் முழுக்க நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போய் உட்காருங்க. என்னென்ன செய்திகளை மார்க்கம் தொடர்பா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களோ எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறிச்சு வச்சு நைட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போயிடுறேன், நாளைக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போய் உட்கார்றேன். அங்க ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னென்ன மார்க்க தகவலை சொல்றாங்களோ அத்துணை நான் குறித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்த நாள் வேலைக்கு போய்க்கிடுங்க. இப்படி ஒரு நாள் பொருளாதாரம் சம்பாதிப்பது, இன்னொரு நாள் நம்ம மார்க்க கல்வியை கற்பது என்று நாம 2 பேருமே முறை வச்சு என்ன செஞ்சுக்குவோம்? நாம இந்த விஷயத்தில் நடந்துக்குவோம். இந்த உலகத்தில் நம்ம குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரமும் தேவைதான். அதே போல நமக்கு இந்த பொருளாதாரம் மட்டும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்காது, மார்க்கமும் தேவை. அந்த 2க்காக நாம இப்படி பயணிச்சு போவோம். 2 பேர் நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் என்று சொல்லி ஒரு நாள் வேலை, ஒரு நாள் மார்க்கத்தை படிப்பது என்று இப்படி ஒவ்வொரு நாட்களிலேயும் இப்படி அவங்க நேரத்தை ஒதுக்கி கொண்டு போறாங்கன்னா, இன்னைக்கு நம்மளால அரை மணி நேரம் ஒதுக்குறதுக்கு ஒரு தியாகம் செய்யலனா, 1 மணி நேரம் ஒதுக்குறதுக்கு தியாகம் செய்யலனா, அப்ப இந்த லெவல்ல நம்ம மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நம்முடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்னும் அன்றைய காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே ரோசம் வந்துச்சு. பெண்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்க? ஐவேளை தொழுகைக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அங்க உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அந்த சொற்பொழிவுகள் நிறைய கேட்பாங்க. அப்படி கேட்டும் அன்றைக்குள்ள பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, கலபனா அலைக்கர் ரிஜால், அதிகமா ஆண்களே எப்போது உங்களோடு இருந்துகிட்டே இருக்கிறாங்க, எங்களை விட நிறைய செய்திகள் அந்த மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிடுறதுல ஆண்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, அவங்க நிறைய மார்க்க சட்டத்தை படிச்சுக்கிடுறாங்க, எங்களால அதிக நேரம் உங்கள்கிட்ட எந்த செய்ய முடியல, உங்களுடைய சபையில நேரம் ஒதுக்க முடியல, அதனால ஃபஜ்அல் லனா யௌமன், எங்களுக்குன்னு ஒரு நாளை டிக்ளேர் செய்யுங்க. ஒவ்வொரு வாரத்திலேயும் எங்களுக்குன்னு ஒரு நாளை டிக்ளேர் செய்யுங்க. ஒரு இடத்தையும் சொல்லிருங்க, ஒரு நேரத்தையும் சொல்லிருங்க. நீங்க சொன்ன நாளுக்கு, நீங்க சொன்ன நேரத்துக்கு, நீங்க சொன்ன இடத்திற்கு நாங்க வந்துடுறோம், எங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க. ஏன்னா ஆண்கள் எங்களை விட மார்க்க கல்வி நிறைய படிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு கோரிக்கை வைத்த உடனே அப்ப அந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களுக்கு ஒரு நாளை வாக்குறுதி கொடுத்தார்கள். சரி, இந்த நாளைக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இந்த டயத்துக்கு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்லுகிறார்கள். அதே போல அன்றைய பெண்கள் சமுதாயமும் அங்கே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையை கேட்கிறார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா 2 குழந்தைகளை கொடுத்து அந்த 2 குழந்தைகளும் இறந்து விடுகிறதோ, அல்லது 3 குழந்தை கொடுத்து அந்த 3 குழந்தை இறந்து விடுகிறதோ, இந்த இறந்து போன அந்த குழந்தைங்க மறுமை நாள்ல இவங்க நரகம் போகாமல் இருப்பதற்கான ஒரு திரையாக இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த அறிவுரையை சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப அன்றைக்குள்ளவங்க மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வம் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. எங்களை விட ஆண்கள் தான் நிறைய மார்க்கத்தை படிக்கிறாங்க, எங்களை விட அவங்க நிறைய மார்க்கத்தை படிச்சு அது எப்படி நாங்களும் அவங்கள மாதிரி வருவோம், நாங்களும் மார்க்க விஷயத்துல பாண்டித்துவம் மிக்கவர்களாக மாறுவோம், நாங்களும் இந்த இஸ்லாமிய சட்டத்துல நிறைய விளக்கம் உள்ளவர்களாக மாறுவோம் என்று இவ்வளவு போட்டி போட்டாங்களே. இப்படி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம போட்டி போட்டிருக்கிறோமா? மற்ற எவ்வளவோ பல விஷயங்கள் நமக்கு மத்தியில போட்டி நடக்கிறது. உலகத்தில் அந்த வளத்தை பெருக்கிக் கொள்வதில் எவ்வளவோ போட்டி பொறாமைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மார்க்க கல்வி விஷயத்துல நமக்கு மத்தியில எந்த ஒரு போட்டியும் இல்லை, மார்க்க கல்வி விஷயத்துல நமக்கு மத்தியில எந்த பொறாமையும் இல்லை. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், 2 விஷயத்தில் தவிர வேற எந்த விஷயத்திலையும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து பொறாமை கொள்றதா இருந்தா 2 விஷயத்துல பொறாமை கொள்ளலாம். சரி, இந்த கேள்வி ஆண்களுக்கு கேட்போம், அந்த 2 விஷயம் எது? பொறாமை கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் 2 எது? தெரிஞ்ச ஆண்கள் யாராவது சொல்லுங்களேன். இன்ன வரை ட்ராக் ஒழுங்காத்தானே போய்கிட்டு இருந்துச்சு, நீங்க தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா, இப்ப ஏன் திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? இதுவும் நம்மளுடைய மார்க்க கல்வியை டெஸ்ட் பண்றதுக்கு தான். சின்ன பசங்க யாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பாய்.
பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத வச்சு பொறாமப்படலாமா? அல்லாஹ் தஆலா இவ்வளவு காசை கொடுத்துருக்கிறான், அந்த காசை நன்மையான காரியத்துக்கு செலவழிக்கிறாரு, இந்த மாதிரி நானும் இருந்தால் அப்படி செஞ்சிருவேன்னு இதை பார்த்து பொறாமப்படலாம். சரி, ஒன்று. இன்னொன்று, பயான் இந்த தலைப்பில் தான் பேசுறீங்க, அப்போ அது மார்க்க கல்வியாக தானே இருக்கும். கன்ஃபார்மா? சரி, மார்க்க கல்வி ஒரு ஆளுக்கு இருந்து அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றாரு, இதை பார்த்து பொறாமப்படுங்கிறாங்க. இவரால் மட்டும் எப்படி இவ்வளவு படிக்க முடியுது? இவரால் மட்டும் எவ்வளவு தாவா பண்ண முடியுது? ஏன் என்னால செய்ய முடியறது இல்லை? இதில் பொறாமப்படுங்கிறாங்க. ஆனா என்னைக்காவது நம்ம அப்படி பொறாமப்பட்டிருக்கிறோமா? நம்மளை விட நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் காரியம் தெரியாத ஒரு ஆள், விவரம் தெரியாத ஒரு ஆள், நாம உலக கல்வியில் எவ்வளவோ உயர்ந்துகிட்டு இருக்கிறோம், காசு பண்ண சம்பாதிக்கிறதுல எவ்வளவோ உயர்ந்துகிட்டு இருக்கிறோம். இவரை எப்போ பார்த்தா மார்க்கம்னு மார்க்கத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மார்க்கத்தை பேசி என்ன நடக்க போகுது? அதை பார்த்து நாம் அதை சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் பேசுவோமே ஒழிய, ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த விஷயமும் அந்த கல்வியில நீங்கள் பொறாமைப்படுவதும், இதுல பொறாமைப்படுவது மார்க்க அடிப்படையில் கூட தவறு இல்லை என்ற அளவுக்கு சொல்றாங்கன்னா, அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம மார்க்க கல்வியை கற்பதற்காக நிறைய நேரத்தை ஒதுக்கணும். இது நாம நேரம் ஒதுக்குறதுனால நமக்கு எந்த ஒரு நெருக்கடி வரப்போறது இல்லை. அன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில சமூக மக்களுடைய செய்திகளை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ரபிஆ குலத்தை சார்ந்த சில நபர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்துவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் ரபிஆ குலத்து மக்கள், ரொம்ப தூரத்திலிருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இன்னும் தங்களுடைய உண்மையான நிலையை விளக்குகிறார்கள். நாங்க உங்கள்கிட்ட சந்திச்சு மார்க்கத்தை படிக்கிறதா இருந்தா அவ்வளவு எளிதில் எங்களால மார்க்கத்தை படிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில முதற் குலத்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த முதற் குலத்து மக்களை கடந்து வந்துதான் நான் மார்க்கத்தை படிக்க முடியும். போர் செய்யறதுக்கு தடை செய்யப்பட்ட மாதம் இஸ்லாத்தில் 4 இருக்குதுங்க. அந்த 4 மாசத்துல முஸ்லிம்களும் போர் செய்ய மாட்டாங்க, முஸ்லிம் அல்லாத நபர்களும் அந்த டயத்துல யாரையும் கொல்றது இது போன்ற காரியத்துல ஈடுபட மாட்டாங்க. அந்த போருக்கு தடை செய்யப்பட்ட அந்த 4 மாசத்துல தான் எங்களால உங்கள்கிட்ட மார்க்கத்தை படிக்க முடியுது. மற்ற நாள்ல இப்படி நாங்க மதீனாவுக்கு போறோன்ற தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா எங்களை உசுரோட கூட விட மாட்டாங்க, எங்களை அங்கேயே தீர்த்து கட்டி விடுவார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிரான கடும் வஞ்சகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்ப போர் தடை செய்யப்பட்ட இந்த மாதத்துல நாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், நீங்க எங்களுக்கு சில காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் மூலம் நதுகுல் பிகில் ஜன்னா, நாங்க எல்லாரும் மறுமையில சொர்க்க வர ஆசைப்படுறோம், நரகத்திலிருந்து நாங்க எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையை தப்பிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், எங்களுக்கு நாங்க எல்லாருமே சொர்க்கம் வருவதற்காக சில முக்கியமான கட்டளைகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 4 செய்தியை அந்த சமுதாய மக்களுக்கு ஏவினார்கள், ஒரு 4 செய்தியை அந்த சமுதாய மக்களுக்கு தடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்குள்ள நபர்கள் மார்க்க கல்வியை கற்பதற்காக எவ்வளவு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்குது. மார்க்கத்தை படிக்க போறேன்னு தெரிஞ்சாலேயே அவர்களுடைய உயிரே பறிக்கப்படுதுன்னு சொன்னா, அப்ப அவ்வளவு நெருக்கடியான காலத்திலேயும் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட அந்த 4 மாசத்துல அது நம்ம மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆக்கிடுவோம். இருக்கிற அந்த காலத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்குவோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்களே, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுனே. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மார்க்கத்தை படிப்போம், படிச்ச மார்க்கத்தை நம்ம நடைமுறைப்படுத்துவோம், நம்ம குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதன் மூலம் நாமளும் சொர்க்கம் போகலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் சொர்க்கம் வரலாம். மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி அன்றைய மக்கள் எங்கே? இன்றைக்கு மார்க்கத்தை பயன்படுத்துவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வீட்டில் இருந்தாலும் சமூக வலைதளத்தில் மார்க்கத்தை பார்க்கலாம், படிக்கலாம், எவ்வளவோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இப்படி பயான் நிகழ்ச்சியில கேட்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, பல நேரங்களும் நமக்கு இருக்கிறது. அப்ப அவ்வளவு நேரங்கள்ல நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லவில்லை என்றால் நிச்சயம் நம்முடைய உலக வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய இழப்புகள் மிக கடுமையாகத்தான் இருக்கும். மன்னரை வாழ்க்கையில, மறுமை வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய இழப்புகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவிலே குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொள்கை உள்ளவர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு கடைசியில சொல்லுகிறான், நீங்கள் கொள்கை உள்ளவர்களை ஒரு ஆணை தேர்வு செய்தால் அல்லது கொள்கையில் உள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் அவங்க படிச்ச அந்த மார்க்க கல்வியை அவங்களும் நடைமுறைப்படுத்துவாங்க, குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவாங்க, அவங்க முழுக்க முழுக்க உங்க குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழி நடத்துவார்கள். கொள்கையில இல்லாதவர்களை தேர்வு செய்தால்,
மார்க்கத்தின் மீது நாட்டமில்லாதவர்களை தேர்வு செய்தால் உலாயிக்க எதுஊன இலன்னார், அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைத்து விடுவார்கள். அவங்களும் நரகத்துக்கு போறதோட உங்களுடைய வாழ்க்கையையும் நரகத்தை நோக்கி கொண்டு சென்று விடுவார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை நோக்கி வர வைக்க ஆசைப்படுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இதன் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், ஈமான் கொண்ட முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க மார்க்கத்தை படித்த மார்க்கத்தை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் எடுத்து சொல்லி தனக்கு கிடைத்த அந்த கல்வியை பயனுள்ள வழிகளில் ஆக்கி இந்த மார்க்க கல்வியிலேயே நாம பயணித்தோமேயானால் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாம் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வருவதற்கு அது மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாம நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு, இந்த உலக வாழ்க்கைங்கிறது அற்ப வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நம்முடைய மன்னரை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே மார்க்க கல்வியை நிறைய படிப்பதற்கு நம்ம நேரம் ஒதுக்குவோம். இந்த மார்க்க கல்வி படிப்பதற்கு வயது தடையல்ல, பாலினம் நான் ஆணா இருக்கிற பெண்ணா இருக்கிற அதனால என்னால படிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. மார்க்கத்தை படிப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுக்கு இருக்கிறதுனால நாம நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை அதிகம் பயன்படுத்தி மார்க்க கல்வியை கற்போம். இந்த மார்க்க கல்வி நாம் வாழுகிற பொழுது நம்மை உண்மையான முஸ்லிமாக வாழ வைத்து, மரணிக்கிற பொழுதும் முஸ்லிமாகவே மரணிக்க வைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த கல்வியாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.